Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இத பார்க்கும்போதே தெரியும், napkin business ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தாங்க இது. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க. நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. மேடம் நீங்க எல்லாரும் பார்த்தாலும் பார்த்திருப்பீங்க. நிறைய கெஸ்ட் ரோல்ல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. சேட்டலைட் சேனல்ல முக்கியமா பேர் சொல்லக்கூடிய ஒரு 2 or 3 சேட்டலைட் சேனல்ல நம்ம வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டாக்டர், போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய ரீசெல்லர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி நான் வந்து சீரியல் பாக்குறது இல்ல, அதனால வந்து மேடம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம், அத ஃபர்ஸ்ட் கண்டென்ட்க்குள்ள போயிடலாம். எஸ்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அண்ட் அது இல்லாம வந்துட்டு சத்தான உணவுப் பொருட்கள் நிறைய சேர்த்திருக்கோம். லைக் பாதாம், முந்திரி, பிஸ்தா. அது இல்லாம ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சர்க்கரை நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கோம். அதனால இதுல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இத வந்து பால்ல அல்லது சுடுதண்ணில கலந்து குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டா போதுமா? ஒரு ஸ்பூன் போட்டா போதும். முக்கியமா வந்துட்டு சுகர் பேஷண்ட் இதை குடிக்கலாம். ஏன்னா நாட்டு சக்கரை தான் வந்து கலந்துருக்கோம். இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் இல்லையா? கண்டிப்பாங்க. நீங்களே தயாரிக்கிறீங்க இது இல்லையா? ஆமா, நம்மளே தயாரிக்கிறோம். அண்ட் இதோட பிரத்யேகம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க, சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் எடுத்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தரோம். சோ எந்த ஒரு பதப்படுத்தக்கூடிய உணவுப் பொருளும் இதுல வந்து கிடையாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது இதோட ஸ்பெஷல். அதனால நீங்க முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தாராளமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளவு கிராம் வருதுங்க அது? இது வந்து பாத்தீங்கன்னா 100 கிராமுங்க. 100 கிராம்லயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் 1/2 kg 1 kg நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர், அது இன்னும் முடிக்கல மேடம், சொல்லுங்க. அந்த ஏபிசி மால்ட் வந்து பாத்தீங்கன்னா அத குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். கலர் கிடைக்கும். நல்ல கலர் கிடைக்கும். பிறந்தப்ப எப்படி ஒரு பிறந்தப்ப எப்படி குழந்தையா இருந்தோமோ அந்த கலர் போயிருவோமா? இல்ல மேம், நானே வந்து சென்னைக்கு போகும்போது கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருந்தேன். இந்த ஏபிசி மால்ட் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர் ஆயிட்டேன். ஆமா, அது மக்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் மேம். முதல்ல வந்து இது வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் நம்ம எல்லாம் பண்ணி ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவுடர் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டோமா குடிச்சோமா இன்ஸ்டன்ட்டா கிளம்பிடலாம் இல்லையா? கண்டிப்பா. ஏங்க நிஜமா தான் சொல்றேன், அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கலர் ஆயிட்டேன். நீங்களும் கலர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏபிசி மால்ட் எடுத்துக்கோங்க. இது கலருக்காக, நிறத்துக்காக அப்படிங்கறத விட ஆரோக்கியத்துக்கானது. கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. ஹோல்சேலா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி சேல் பண்றனால பண்ணிக்கலாம் தாராளமா. பிசினஸ் பண்றோம் அவ்வளவு வாங்குவே இவ்வளவு வாங்குவே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க கையில ஒரு 1000 ரூபாய் ஆப்பிள வாங்கி காய வைக்கணுமே, பீட்ரூட்டை வாங்கி காய வைக்கணுமே, கேரட்டை வாங்கி காய வைக்கணுமே, அதுக்கு ஒரு மிஷின் வாங்கணுமே அப்படிங்கிற எந்த இது இல்ல. உங்க கையில 1000 ரூபாய் இருந்தா நீங்க ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சப்போர்ட் பண்றதுக்காக உங்க பிரைஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டா சொல்லிடுவீங்க. கண்டிப்பாங்க. எப்பயும் போல நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் நம்பர் கொடுப்போம் இல்லீங்களா, அத கால் பண்ணாங்கனாவே போதும். இது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ரீசெல் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் வெளியே விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாதிக்குதாமா, அதனால மோஸ்ட்லி நீங்க வெளியே வாங்குற ஆன்லைன் ஸ்டோரை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கிடைக்கும். மேம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, குறைவான விலையில் தரமான உணவுப் பொருள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாமா? ஆமாங்க, ஹேர் ஆயில். மேடம் நான் அடிக்கடி மதுஸ் ஹேர் ஆயிலுங்க. மதுஸ் ஹேர் ஆயில் உங்க பேரு அவங்க பேரே வச்சிட்டீங்களா? ஆமா மேடம், என்ன தனித்தனியா வச்சிட்டு இருக்கறதுக்கு நம்மளோட பேரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. மேம் என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் ஆகுது, நான் தனியா வந்து எதுவுமே இது பண்றது இல்ல. நல்லா கலரா இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கு இல்லீங்களா, முடி அதிகமா போடுறது இல்ல, நல்ல பஃபியா இருக்கு இல்லீங்களா. சோ இது வந்து சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி உண்மையை தான் சொல்றோம். இந்த ஆயில் நீங்களே தயாரிக்கிறீங்க, யூஸ் பண்ணாம இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. அதனால இது யூஸ் பண்றவங்களுக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா இருக்கவங்களும் பயப்பட தேவையில்லை. இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மூலிகைகள் வந்து கலந்துருக்கும், எல்லாமே போட்டிருக்காது. ஆமாங்க. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகு வராது. மேடம் ஆயில பத்தி பேசுறோம், நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. என்ன மேடம், ஏங்க இது நீங்க பயன்படுத்தினால பொடுகு வராதுங்க, முடி கொட்டாதுங்க, முடி நரைக்காதுங்க. மக்களுக்கு நாங்க பார்த்து சொல்றோம்ல எப்படி பண்றீங்க, மறுபடியும் பாருங்க. சரி நானே சொல்லிடுறேங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாமே ஆயுர்வேதிக்கா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா என் மக்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அக்கா சொன்னாதான் நம்புவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே பாக்குறேன், நல்லா இருக்கு. உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நானும் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன், நாப்கின்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூங்க. போன டைம் வந்ததை விட இந்த டைம் உங்க முடி வந்து நல்லா பஃபியா ஆயிடுச்சு மேடம். கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில்னால தானே? ஹேர் ஆயில்னால தான். கண்டிப்பா. முதல்ல இருந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒண்ணு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பொடுகு தொல்லை, அதே மாதிரி இளநிறை, முடி கொட்டுதல், இது எல்லா பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சொல்யூஷனா இருக்கும். இதுக்கு காரணம் நாங்கன்னு சொல்லல, அதுல பயன்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த 30 வகையான மூலிகைகள் வந்து அதுக்கு காரணம்னு சொல்றோம். சோ நீங்களும் கண்டிப்பா தாராளமா பயன்படுத்தி பாருங்க, ஒன்னும் தப்பு வராது. டெய்லி யூஸ் மாதிரியே பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஹேர் வாஷ் பண்றனால பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணி உங்களுக்கு எப்பயும் போல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வச்சுக்கோங்க, ஷாம்பு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கற்றாழை, செம்பருத்தி,
அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது தெரியுது மேம், நல்லா ஆர்கானிக்னு. கண்டிப்பா இதுல எல்லாமே வந்து பயன்படுத்திருக்கிறோம். அதே மாதிரி இது நல்லா மைல்டா இருக்குங்க, ரொம்ப பரபரன்னு இல்லாம ஹேரை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும், சாஃப்டா வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு வெயில் காலத்துக்குலாம் வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். ஸோ கூலிங்கா இருக்குது அப்படிங்கறக்காக சளி பிடிக்கும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இதுல வந்து இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதுல பயன்படுத்திருக்கோம், வெறும் குளிர்ச்சியான பொருள் மட்டுமே பயன்படுத்தல. அதனால எல்லா வகையானவங்களும் இதை வந்து தாராளமா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பா இது வாங்கி சேல்ஸ் பண்றதுனாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தனியா தயாரிக்க முடியாது அப்படிங்கறதுனால நீங்க வாங்கி சேல் பண்ணலாங்க. கண்டிப்பா. ஓகே. ஆமாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் போதும், நினைச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதும், தாராளமா இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 1000 ரூபாய்ங்க, வெறும் 1001 ரூபாய் மொய் வைக்கிற மாதிரி இந்த பிசினஸ் எடுத்து நீங்க வீட்டுல இருக்கேன், எனக்கு குழந்தைங்களா இருக்காங்க பாக்கணும், என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க, என்னால வெளியே போய் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணலாம். மேம் ஏபிசி மால்ட் பண்ண நீங்க வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், ஆனா யாரா இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் தான், தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏபிசி மால்ட்டா இருக்கட்டும், ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், எல்லாமே நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. நீங்க தாராளமா அதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை விடவே மாட்டீங்க, வேற லெவல்ல ரீச் ஆகும். 2 பொண்ணுங்க சேர்ந்து ஐயோ அவ இப்படி இவ இப்படி அதெல்லாம் நிறுத்துங்க, நம்ம எப்படிங்கறத உலகத்துக்கு காட்டணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய திறமைய உடனே வந்து இந்த உலகத்துக்கு காட்டி தொழில நீங்க முன்னேறணும். மேம் வந்து 1000 ரூபாய் முதலீடு பண்ணா போதுங்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? 1000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா உயருங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொல்றா? கண்டிப்பா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு உங்களை கேட்கல. போன டைம் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பெண்கள் மேடம் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உத்வேகத்தை தந்தது, அதுக்காகவே நாங்க தொழில் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னாங்க. சோ அதான் நான் சொல்றேன், ஒரு பொண்ணு நினைச்சிட்டா அப்படின்னா எப்படி வேணாலும் அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும். நல்லபடியா கால பின் வைக்க கூடாதுங்க. அதுதான் அதனால கண்டிப்பா பெண்கள் நினைச்சா மிகப்பெரிய தொழில் புரட்சி ஏற்படுத்த முடியும். டயலாக்கா சொல்லலைங்க, உண்மையா சொல்றேன். ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, உங்களை நம்பி ஆரம்பிங்க. பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, தேவையில்லாம ஒரு ஸ்டோரியில நம்ம போட்டோ போட்டு நம்மளே ஒரு பாட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அது நீங்க தான் நம்பணும். நம்ம எங்க போய் விக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா விற்க முடியாது. என்னால விற்க முடியும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். மேடம் நிறைய பேர் இப்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ரீசேலர்ஸ் அப்பா என்னால சில சமயம் வேந்ததுண்டு. அந்த அளவுக்கு வந்து எனக்கே போன் பண்ணி அந்த மேடம் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தாங்க. மேடம் அதையும் நம்ம சொல்லியிருந்தோம், போன் எடுக்கலன்னு எது கோச்சுக்காதீங்க. மிஸ்டு கால்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஷூட் முடிச்ச டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதனால எடுக்கலன்னு மட்டும் எதுவும் நினைக்காதீங்க. நம்மளோட என்ன மேம் பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் வந்துருச்சு. ஆமாங்க மேம், செமையா இருக்கு. இது வந்து ஒரு 7 மந்த் ஆச்சு. சரிங்க, முதல்ல இருந்து போயிட்டு இருக்கிறதா இருந்தாலும் அத நம்ம வந்து பாக்ஸ் டைப்ல கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாக்ஸ் அண்ட் கவர்ல போத்ல வந்து நம்ம போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு பாக்ஸ்ல இருக்கு, வெரி சூன் வந்து கவர்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றதுனால நம்ம கவர்லயே பண்ணிக்கலாம். எவர் ஃப்ரீ நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? இந்த நாப்கின் யூஸ் பண்ணும் போது அதுவும் இல்லாம ஒரு ஹெர்பல் நாப்கின் தான். கண்டிப்பா இது ஒரு ஆர்கானிக் கிடையாதுல, கெமிக்கல் கிடையாது. இதுல வந்து என்னென்ன சைஸ் இருக்கும் மேம், எத்தனை பேக் இருக்குங்க உள்ள? மேம் இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது 2 சைஸ், எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல். அதுதான் எல்லாம் கேக்குறாங்க நிறைய பேர். அதனால அத மட்டும் தான் நம்ம அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. நம்ம தொழிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ்ல தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, நம்ம லாபம் பாக்குறோம் அப்படிங்கறத விட ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு இன்ன வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. இனிமேலும் அது தொடரும் அப்படின்னு நம்புறோம். ஆக்சுவலா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அதை ரொம்ப நேரம் நம்ம கையில வச்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து அதோட வேர்வை, அதோட தன்மை, நமக்கு உடம்பு ஹீட் ஆகிறது, அது எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ கையில வச்சிருக்கிற பிளாஸ்டிக்கே அவ்வளோ நமக்கு வந்து பாதிப்பு வருது. அப்படிங்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு பயன்படுத்துறோம் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து மருந்தே கிடையாது. பொதுவா புற்றுநோய்க்கு மருந்து இல்லை அப்படிங்கிறதா, வேணா நாள் வந்து தள்ளி போடலாமே ஒழிய அதுக்கு மருந்து கிடையாது இன்ன வரைக்குமே. அதே மாதிரிதான் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறதும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத விட நம்ம உடல் ஆரோக்கியத்தை முன்னாடியே நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். சோ அதுல இருந்து நம்ம ரெமெடியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான். முக்கியமா நல்ல விஷயத்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொண்டுட்டு போகணும், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ரீசனபிளான பிரைஸ்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட செயல்படுறதாங்க எவர் ஃப்ரீ. இவங்களோட நாப்கின் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ங்க, பெரிய சைஸ்லயே வருது உங்களுக்கு.
பாருங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிற கம்ஸ் கூட நமக்கு கெமிக்கல் கிடையாதுங்க. இது முதற்கொண்டு எல்லாமே இது பாருங்க ஒரு பெருசு இது வந்து XXL வருது, XL வருது. இதுல 6 பேட் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுல 6 ஒரு பாக்ஸ்ல வரும். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் முதலீட்டுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். மார்க்கெட்ல வந்து நான் அடிச்சு சொல்லுவேன், யாருமே கொடுக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாது, பாக்ஸோடவே கொடுக்க முடியாது இந்த பிரைஸ்க்கு. அந்த மாதிரி ஏன்னா அவங்க கிட்ட நிறைய பேர் ரீசெல்லர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்றவங்க வாங்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லி மட்டும்தான் விலை சொல்லல. அதனால நீங்க விலை வேணும் ஹோல்சேல் ஒரு பிரைஸும் நம்ம வந்து அது நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு பேக் வேணும் கேக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா பிசினஸ் பண்றவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. மேம் இப்ப ரொம்ப பல்க் குவான்டிட்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் எப்படி கொடுப்பீங்க? பல்க் குவான்டிட்டி எவ்வளவு 5000 6000 ஓபன் பண்ண மாட்டோம். அப்பயும் அதே ரேட் தானா? இல்ல அப்படி இல்ல, கண்டிப்பா எவ்வளவு எடுக்கறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி அத நான் கேக்குறேன். என்னன்னா இப்ப ரீட்டைல் பிரைஸ் நம்ம சொல்லிறோம்னு வெச்சுக்கோங்க, ஹோல்சேல் பிரைஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா ரீசெல்லர்ஸ்க்கு அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். சோ அந்த ரீசன்னால மட்டும்தான். ஆனா வந்து மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மேம் இதுல எல்லாமே சேம் அந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்குங்க மேம். எல்லாமே இருக்கு. நாப்கின் யூஸ் பண்றனால என்னன்னு சொல்லிருங்க. ஆமாங்க, நம்மளோட நாப்கினை நீங்க வந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒன் கர்ப்பப்பை புற்றுநோய் வராது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலர் கூட பிளாக்ல மாறாது, ஸ்கின் அலர்ஜி வராது. அதே மாதிரி லாங் டிராவல், லாங் டைம் எக்ஸாம் அந்த மாதிரி இதுக்கு வந்து உகந்தது. ஒரு டென்ஷன் கம்மியாகும். ஒரு பொண்ணு அப்படின்னாவே மென்சஸ் டைம்ல ஒரு டென்ஷனா இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்றது, ஐயோ ஒர்க் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, இந்த டென்ஷன் எல்லாம் மீறி அந்த மாதிரி டைம்லயும் நமக்கு எவர் ஃப்ரீ இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கலக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நம்மளோட ஒர்க்கா இருக்கட்டும், நம்மளோட எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா எவர் ஃப்ரீயா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி கூட, ஹைஜீனிக் எல்லாமே இருக்குங்க. இதை தவிர இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் மேம் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாருமே வாங்கி பண்ணிட்டே பிசினஸ் நிறைய பண்ணுங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் டி-ஷர்ட்ஸ் தேவைப்படுது, ஷர்ட் தேவைப்படுது, அண்ட் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி செட் சாரி தேவைப்படுது, ஒரு மகளிர் குழுக்கு தேவைப்படுது செட் சாரீஸ், குர்த்திஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஆன்லைன்ல மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அதையும் நீங்க வேணும்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு 50 பீசஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமா, இல்ல 10 பீசஸ்ல இருந்து? 10 பீசஸ்ல இருந்து அவங்க ஆர்டர் 10 பீசஸ்ல இருந்தே உங்களுக்கு எந்த மாதிரி செட் வேணுங்க? டி-ஷர்ட் வேணுமா, சாரி வேணுமா, இல்ல உங்களுக்கு வந்து ஷர்ட் வேணுமா, இல்ல ஆல் சில்க் சாரீஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எந்த அட்டையர்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நீங்க பாத்துட்டு கலர் சூஸ் பண்ணி அதுவும் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து பண்ணிக்கலாம். வெறும் 1000 ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். அதுதான் நம்மளோட கான்செப்ட் இல்லையா? வீட்டுல இருக்கிற பெண்மணிகளை வந்து வீட்டுல சும்மா இருக்க விட மாட்டோம். ஆமா, நீங்க சும்மா இருக்க கூடாது, சும்மா பேசக்கூடாது, தொழிலுக்காக நீங்க பேசி நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட மொபைல் போன் பார்த்துட்டு சண்டை போட்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தரீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சோஷியல் மாதிரி தான், சோஷியல் ஒர்க் மாதிரி தான், பிளஸ் சம்பாத்தியமும் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். 2-3 நாளா இல்ல, ரொம்ப நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் 2-3 நாளா நம்மளோட பதிவு வந்து வெளியிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கும் சரி, மற்ற இந்த சிறுவர் காப்பகத்துக்கும் சரி, நம்மளால முடிஞ்ச ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மோட்டிவேஷனல் என்டர்டைன்மெண்ட்டும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் எங்களுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களோட ப்ராடக்ட் ஏபிசி மால்ட்டா இருக்கட்டும், ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், அண்ட் ஷர்ட்டா இருக்கட்டும், சாரியா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு உங்களுக்கு நாப்கினா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வரும் இல்லைங்களா? அந்த லாபத்துல கண்டிப்பா வந்து முதியோர் இல்லத்துக்கும் மற்ற காப்பகத்துக்கும் நாங்க மந்த்லி கண்டிப்பா நாங்க வந்து பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். சோ உங்களோட பணம் எங்களுக்கு வேணாம், உங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து பாத்தீங்க, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணம் எல்லாமே கண்டிப்பா வந்துட்டு முதியோர் காப்பகம் அண்ட் வந்து சிறுவர் காப்பகத்துக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நீங்க மைண்ட் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். மேம் சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 1000 ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்க வாய்ப்பு. வீட்டுல சும்மா உட்காந்துருக்காதீங்க, பேசுங்க, தொழிலுக்காக பேசுங்க, நிறைய சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான் மேம். ப்ராடக்ட்ஸை எப்படி வெளியே எடுத்துட்டு போறதுங்க? இப்போ நீங்க நிறைய இடத்துல நம்மளா யூடியூப்ல எல்லாம் போடுறோம். கண்டிப்பா. இப்போ தனியா ஒரு ரீசேல் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துட்டு போறது, அதுதான் அவங்களோட யோசனையா இருக்கும். நான் எங்க போய் விற்க அப்படின்னு போனா பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆன்லைன்ல தாராளமா எடுத்துட்டு போலாம் மேம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து வேற ஊர்ல இருப்பாங்க, லோக்கல்ல இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குடி, இதை வாங்குடி, இது யூஸ் பண்ணிடி அப்படின்னு சொல்லலாம்.
நானும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க வாட்ஸ்அப் பேசி- ஸ்டேட்டஸ் வைங்க. ஒரு நாள் வச்சுட்டு யாருமே கூப்பிடல அப்படின்னு வைக்க கூடாது. டெய்லி வைக்கணும். கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல வைக்கணும், ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, யூடியூப்ல ஒன்று ஓபன் பண்ணுங்க. உங்க பிசினஸை நீங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க தான் எடுத்துட்டு போகணும். நம்ம வந்து முடியாதுன்னு நிக்காம நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். இது நான் ஒரு வார்த்தை தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் அப்படி நீங்க நினைச்சா முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால நானும் ஒரு 2 வரி சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க. முடியாது அப்படிங்கிறது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். அதனால நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த விரல்கள் பத்தும் நமக்கு மூலதனமா இருக்குது. நீங்க தாராளமா உங்க மூளையும் அந்த மூலதனத்தையும் பயன்படுத்தி அழகான முறையில நீங்க தொழில் எடுத்துட்டு போலாம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஃபீல்ட்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல நீடிச்சு நிலைக்கணும். என்ன வந்தாலும் அதுல நிக்கணும். அப்பதான் வந்து கண்டிப்பா அடுத்த லெவல் போக முடியும். அதனால கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். வாங்கிட்டு நீங்க எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாமா? எங்க ஆன்லைன்ல இருந்தாலும் வாங்கிக்கலாம். All தமிழ்நாட்டுக்குள்ள over India இந்தியாக்குள்ள எல்லா பக்கம் போகுது. இந்தியாக்குள்ளேயே எல்லாமே அனுப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து பிஸியா இருந்தாங்கன்னா போன் எடுக்க மாட்டாங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைனாலும் எப்ப நம்ம மிஸ்ட் கால் பாக்கறோம் அப்ப தாராளமா உங்களுக்கு கால் பண்ணி திருப்பி பேசிட்டு தான் பேசிடுவீங்க. இருக்கேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டெலிவரி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா அனுப்பிச்சிருவாங்க. நீங்க கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர், நான் கண்டிப்பா நன்றி சொல்லக்கூடிய நேரமும் கூட இது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா, யூடியூபரான கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட என்னைக்குமே இருந்துட்டு இருக்கிற பார்ட்னர், இனிமேலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர் பிஹைண்ட் தட் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் நம்ம 5000 ரூபாய் அனுப்புறோம், 3000 ரூபாய் அனுப்புறோம், இவங்க திருப்பி அனுப்புவாங்களோ அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, கண்டிப்பா ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்பி தான் நாங்க இவ்வளவு அமௌண்ட் அனுப்புறோம், அதை நம்பிதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்காம நம்பிக்கையா 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைமே வந்து வாங்குறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம நம்பகமா நடந்திருக்கும். அந்த சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நன்றிகள். தமிழ்நாட்டு மக்களை தவிர ஆந்திரா, கேரளா, கர்நாடகால இருந்தும் நமக்கு நிறைய பேர் நம்பி பணம் அனுப்பிச்சிருக்காங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு கூட கால் பண்ணி என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க, டீட்டெயில்ஸ் நான் பேசிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்றீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கின்ற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய். கண்டிப்பா.